ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. டைம் கன்ஸ்ட்ரெயின்னால எல்லாரும் பேரும் சொல்ல முடியல. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோடய படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுக்கு. அண்டு இந்த படம் வந்து இது நான் டைரக்டரோட பெர்மிஷன் கேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு உண்மையான சம்பவம், நடந்த ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமாலே எனக்கு நடுங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன இன்சிடெண்ட்னு. சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு உண்மையான கதைகள் சொல்லும்போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அரம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க, அப்புறம் காப்பி ரணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சாரோட. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள். எப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இட் வில் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ். அண்ட் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கைத்தட்டு. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் கமர்ஷியல் சினிமா பண்ணணும், நிறைய அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணணும். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் வாண்ட், என்டர்டெயின்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே. பட் ஒரு என்டர்டெய்னிங்காக எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும், தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் த ஸ்கிரிப்ட். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு த லிட்டில் ஒன், கொஞ்சம் வளர்ந்துட்டா அவன், அனாமிகா, அனிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக you'll remember her. And next லாஸ்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார். எல்லாருமே ஜென்டில்மேன்லேருந்து பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ரியலி ஹீ இஸ் அ ஜென்டில்மேன். He is such a nice gentleman that everyone would like to have a friend like you, sir. And such a nice person to work with. And அவர் வந்து அவரோட இன்புட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, படத்தில் இஸ் அன் ஆக்ஷன் கிங், எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் ஒரு 2 ஃபைட் கொடுத்துருக்காங்க, ஏதோ என்னாலும் முடிஞ்சது அப்படி இப்படி சண்டை போட்டிருக்கேன். பட் எனக்கு நிஜமாக ஆக்சுவலாக தெரியாது. பட் திஸ் மேன் மேட் மீ ஃபைட். அண்ட் அவர் வந்து அவரோட மேஜிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தட் ஃபைட் ஹஸ் ஆக்சுவலி கம் அவுட் ரியலி வெல். நீங்கள் பார்க்கணும். அண்ட் சூப்பராக வந்திருக்கு. நானே நம்மள என்னையா இது இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன் நான். மேஜிக் ஆஃப் அர்ஜுன் சார். அண்ட் ஷேரிங் ஸ்க்ரீன் வித் அர்ஜுன் சார் வாஸ் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள். சச் அ நைஸ் பர்சன், வார்ம்த். அண்ட் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங். அண்ட் இந்த படத்துக்கு சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். சார் நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன். பட் சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் யூ கைஸ் வில் லவ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் 21st இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் தான் வேணும். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் ஃபிலிம், பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக். உங்களால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக ரீச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆக்ஷன் கிங், தென்னிந்தியாவின் ஜாக்கி சார். வெற்றி தோல்வி இரண்டிலும் புன்னகை மாறாத மனிதர் இவர். ஆஞ்சநேயருக்கு முன் பணிந்து நிற்பார், எதிரிகள் முன் துணிந்து அடிப்பார். இவருக்கு முன் வெறும் வயது எண்ணிக்கை மட்டுமல்ல, ஆரோக்கியம் கடவுளின் காணிக்கை. அப்போதும் இப்போதும் தமிழ் சினிமாவில் ஆச்சரியம், அதிசயம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும்
பேர் சொல்லாமல் எல்லோருக்கும் அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தீயவர் கொலை நடுங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அண்ட் இதில் நம்ம ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள். ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம். அவர் பேசும்போது சொன்னார், நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்கள் பார்த்தீங்களா, எத்தனை பேருக்கு இங்கே ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணது. அண்டு சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் அவர் வந்து இந்த சினிமா பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவை என்னை பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார், அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பற்றி தெரியாது, ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது. ஹி வாண்டட் டு மேக் எ மூவி. ஸோ அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையணும்னு நான் அந்த கடவுள் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் தினேஷ். நான் எப்பவும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபர்ஸ்ட் படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம். நிறைய டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று. ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது. ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். நிச்சயமாக அந்த நேரத்துலலாம் அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணாலும் இது வந்து ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர், நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க 100%. God bless you with all that is best. அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா, ஓப்பனிங் என்ன டைலாக்? ஆமாம், நான் எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு. நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப பெக்யூலியர் படம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு. இதில் 3 ஹீரோஸ். எல்லாரும் ஒன்று சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க, இன்னொரு ஹீரோன்னாங்க. இதில் 3 ஹீரோஸ். பிரவீன் அவர் கூட ஹீரோ பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ். அவங்க அப்பா கூட நாங்கள் 4-5 படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில். மிகப்பெரிய நடிகர். சின்ன வயசுல அவர் தவறிட்டார். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் ஐஸ்வர்யா, ஷீஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாரால சொல்லும்போது அப்போ தான் புரிஞ்சுது, ஐ நீட் டு see those pictures. இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க. அந்த படம் 300 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஐஸ்வர்யா பண்ண படம் 300 crores. ஸோ ஷீ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன், ஹியூமன் பீயிங். அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க, இவர் தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தின்னு காம்பினேஷன். தங்கதுரை, எப்போ பார்த்தாலும் யார் என் கூட இருந்து தங்கதுரை. நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில். அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க. இல்லை சார், நீங்களாம் பார்த்துருக்கீங்க, எனக்கு தான் காட்டல. நானும் இன்னும் படம் பார்க்கல, ஒரு டப்பிங்கில் பார்த்தது தான். பட்
100% will be very, very nice. And all the best. நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம், ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட். இந்த படம் வெற்றி அடையணும். I pray to God. All the best. God bless. Jai Hind.